ஒரு தெருவில் உள்ள வீடுகளுக்கு 1 முதல் 8 வரை தொடர்ச்சியாக கதவிலக்கம் வழங்கப்பட்டுள்ளது. செந்திலின் வீட்டிற்கு முன்னதாக உள்ள வீடுகளின் கதவிலக்கங்களின் கூட்டுத்தொகையானது செந்திலின் வீட்டிற்கு பின்னதாக உள்ள வீடுகளின் கதவிலக்கங்களின் கூட்டுத்தொகைக்கு சமம் எனில் செந்திலின் வீட்டு கதவிலக்கத்தை காண்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. இப்போ 8 நம்பர் இருக்கு. இதுல வந்து இப்போ என்ன சொல்றாங்கன்னா, செந்தில் வீட்டோட பின்னதாக உள்ள வீடுகளின் கூட்டுத்தொகை. இப்போ பின்னதாகனா இது வந்து 15, இது வந்து 15. ஆன்சர் வந்து டைரக்டா நம்ம வந்து 6ன்னு சொல்லிடலாம். இதை வந்து நம்ம எப்படி டைரக்டா ஃபார்முலா வச்சு போடுறது அப்படின்னா, அதாவது பார்த்தோம் அப்படின்னா 7 + 8ஓட வேல்யூ வந்து 1லேருந்து 2, 3, 4, 5க்கு ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. இதை வந்து நம்ம எப்படி எழுதலாம்னா n+1/2ன்னு எழுதலாம். இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா, மொத்தத்துல இருந்து 6 வரையும் கழிச்சோம் அப்படின்னா, அதாவது இது எப்படி எழுதலாம் அப்படின்னா 1லேருந்து 8 வரைக்கும் மைனஸ் 1லேருந்து 6 வரைக்கும், இது வந்து இதுக்கு ஈக்குவல். 1லேருந்து 8 வரைக்கும், அதுலேருந்து 1லேருந்து 6 வரைக்கும் கழிச்சோம் அப்படின்னா 7 + 8ஓட வேல்யூ வந்து நமக்கு கிடைக்கும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6ன்றது எக்ஸு, அப்போ 5ன்றது x-1. 1லேருந்து 8 வரைக்கும் இது வந்து 6ன்றது எக்ஸுன்றதுனால இதை அப்படி போட்டிருக்கேன். 5ன்றது x-1ன்றதுனால நான் அந்த இது போட்டிருக்கேன். இப்போ இதோட வந்து கூட்டுத்தொகை வந்து பார்த்தீங்கன்னா n × n+1/2. இப்போ 8 × 9/2 மைனஸ் x × x+1/2 ஈக்குவல் டு x-1 × x-1+1/2. இப்போ 1க்கு 1 கேன்சல் ஆயிருமா? அப்போ x × x-1/2. இதுக்கு எல்லாத்துக்கும் அடிச்சிட்டோம் அப்படின்னா 72 மைனஸ் x² மைனஸ் x ஈக்குவல் டு x² மைனஸ் x. இதுக்கும் அடிச்சிடும். இப்போ 72 ஈக்குவல் டு 2x². இப்போ x² வேல்யூ வந்து உங்களுக்கு 36, எக்ஸோட வேல்யூ 6. 6 தான் ஆன்சர். இந்த கொஸ்டின் அதே மாடல் தான். என்னன்னா 1 முதல் 49 வரைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1லேருந்து 49 அங்கே வந்து சின்னதாக நம்பர் வந்து சின்னதாக இருக்கிறதுனால நம்ம டைரெக்டாக வந்து ஆன்சர் வந்து கண்டுபிடிக்கிறது ஈஸியாக இருந்தது. இங்கே வந்து நம்பர்ஸ் எல்லாம் பெருசாக இருக்கிறதுனால இதோட சம் வந்து கொஞ்சம் அதிகமாக போகும். அதனால் நம்ம வந்து ஆன்சர் வந்து கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நடுப்புற வந்து ஒரு எக்ஸ்ன்ற ஒரு வேல்யூ இருக்குது. இப்போ இதுக்கு முன்னாடி இருக்கிறது x-1, இந்த சைடு இருக்கிறது x+1. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டினில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி உள்ளது பின்னாடி உள்ளது ஈக்குவல்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ எக்ஸுக்கு இந்த சைடில் உள்ளது இந்த சைடில் உள்ளதும் ஈக்குவல்னு சொல்லியிருப்பாங்க. அப்போது இப்போ வந்து 1லேருந்து 49 வரைக்கும் இது வந்து எக்ஸு, அப்போ இது வந்து x-1, இது வந்து x+1. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த சைடு இருக்கிறது வந்து இதுக்கு ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. இந்த சைடு இருக்கிறத வந்து நம்ம டைரெக்டாக வந்து அப்படியே சொல்லிடலாம். அதாவது இந்த சைடோட சம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா x-1 x-1+1/2, அதாவது n × n+1/2. இது வந்து என்னன்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இது அடைஞ்சிரும். அப்போது நமக்கு வந்து x ×
எக்ஸ் மைனஸ் 1/2 வந்து கிடைக்கும். அதாவது இதோட வேல்யூ. அடுத்தது இதோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மொத்தத்துல இருந்து எக்ஸ் வரைக்கும் நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு வேல்யூ கிடைக்கும். அதாவது 1ல இருந்து 49 வரைக்கும் அதில் இந்த எக்ஸ் வரைக்கும் மட்டும் 1ல இருந்து எக்ஸ் வரைக்கும் கழிச்சோம் அப்படின்னா நமக்கு இந்த வேல்யூ கிடைக்க போகுது. இதோட வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா 49 × 50/2 மைனஸ் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1/2. ஸோ வந்து 49 × 50/2 மைனஸ் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1/2 எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1/2 வரும். இது எல்லாத்துக்கும் அடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து 49 × 50 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் எக்ஸ். இந்த மைனஸ் எக்ஸுக்கும் இந்த மைனஸ் எக்ஸுக்கும் அடிஞ்சிடும். இந்த எக்ஸ் ஸ்கொயர் சைடு போச்சுன்னா 2x ஸ்கொயர்டு. இதோட வேல்யூ 49 × 50. இது அடித்தோம்னா 25. இது வந்து 7 ஸ்கொயர்டு, இது வந்து 5 ஸ்கொயர்டு. இப்போ 7 ஸ்கொயர்டு × 5 ஸ்கொயர்னு வரும். அப்போது எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ 7 ஸ்கொயர்டு × 5 ஸ்கொயர்டு. எக்ஸோட வேல்யூ 35. இந்த கொஷினுக்கு வந்து ஒரு ஷார்ட்கட் இருக்குது. என்ன அப்படின்னா n × n + 1/2 வேல்யூ எக்ஸ் ஸ்கொயர்டாக இருந்தால் எக்ஸோட வேல்யூ தான் வந்து ஆன்சர். இப்போது நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த சம்மில் என்னோட வேல்யூ 8 × 9/2. இது அடித்தோம்னா 4. இப்போ 36. 36 வந்து எக்ஸ் ஸ்கொயர்டு. இப்போ எக்ஸோட வேல்யூ 6 டேரெக்டாக சொல்லிடலாம். இந்த சம்மில் பார்த்தீங்க அப்படின்னா என்னோட வேல்யூ வந்து 49. 49 × 50/2 இது அடித்தோம்னா 25 எக்ஸ் ஸ்கொயர்டு. இது 7ஓட ஸ்கொயர்டு, இது 5ஓட ஸ்கொயர்டு. அப்போ 7 × 5 35 ஸ்கொயர்டு. ஸ்கொயருக்கு ஸ்கொயர் அடிஞ்சதுன்னா எக்ஸோட வேல்யூ 35.